ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முடியும் என்பதே முன்னேற்றத்தின் முதல் வழியாகும். இன்றைய நாள் பராபவ வருடம் வைகாசி 14ஆம் தேதி வியாழக்கிழமை 28/5/2026 சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் திதி துவாதசி, யோகம் வரியான், கரணம் பாலவம். இன்று மீனராசிக்கு சந்திராஷ்டமாக இருக்கின்றன. இன்றைய நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலமாக 1:30 மணி முதல் 3, காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய வாரசோலை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசிக்கு அன்பு, பரிவு, பாசம் அதிகரிக்கின்ற காலகட்டங்கள். இன்று இமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதன் மூலம் முடிவெடுக்கக்கூடாது. மிதன ராசிக்கு வெற்றிகரமான நாள், மன மகிழ்ச்சி தருகின்ற அற்புதமான நாளாக தொட்டதெல்லாம் தொடங்கும். மிதன ராசிக்கு இன்று நலம் பயக்கும் அற்புதமான நாள். செல்வ கடாட்சம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் உண்டு. இன்று செல்வ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. கடகராசிக்கு இன்று குறிப்பாக இடம், வீடு, சொத்து, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியதான். சிம்மராசிக்கு இன்று ஆதரவு பெறுகின்ற காலகட்டங்கள். தகவல் வழியில் ஆதாயம் உண்டு. இன்று தனதானிய விருத்தி ஏற்படுகிற காலகட்டம். கன்னிராசிக்கு இன்று போட்டி பொறாமையிலிருந்து வெற்றி பெறுகிற வாய்ப்பு உண்டு. தனயோகம் உண்டு. வளர்ச்சியாகரமான நாளாக இருக்கும். துலாம் ராசிக்கு சின்ன சின்ன மனப்பதட்டங்கள் இருக்கும். செலவிலிருந்து மீண்டு வர வேண்டிய காலகட்டம். கவனித்து செலவு செய்ய வேண்டிய நாள். விருச்சக ராசிக்கு நன்மை வைக்கும் நாளாக இருக்கின்றன. முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டங்கள். கையிருப்பு செலவினங்களை கவனமாக கையாள வேண்டும். தனுசு ராசிக்கு லாபகரமான நாள். நல்ல சொல் நல்ல செயலாக மாறுகின்ற காலகட்டம். இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். மகர ராசிக்கு இன்று போட்டி உண்டு. போட்டியில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக அதிக கவனம் செலுத்த வேண்டியது. லாபகரமான நாள். தலைமை பொறுப்புக்கு செல்ல வேண்டிய காலகட்டம். கும்பராசி ஆக்ககரமான நாளாக இருக்கின்றன. மன நிம்மதி பெறுகின்றன. தனதானிய விருத்தி உண்டு. இன்றைய காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான நாளாக இருக்கின்றன. மீனராசிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். இன்று தனதானிய விருத்தி ஏற்படுகின்றன. நல்ல சொல். குறிப்பாக இன்றைய அசதி இருக்க வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மீனராசி சந்திராஷ்டம் இருப்பதால் தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும். இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். நாகப்பட்டினம் ரத்னகிரீஸ்வரர் கோயில். விஷ ஜந்துக்கள் சம்பந்தப்பட்ட பயங்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு அருளும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.